ஸ்டாலின் கண்ட்ரோலில் ரிமோட் கண்ட்ரோலில் விஜயின் முதல்வர் பதவி. இந்த கேள்வி ஏன் எழுகிறது? எதற்காக எழுகிறது? இது விஜய்க்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தெரியாதா? தெரிந்திருந்தால் இந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள். ஆரம்பமே சறுக்கல். 3 முறை அலக்களிப்பு. கவர்னரை சந்தித்தார். பதவியேற்பு விழா 2 முறை ஒத்திவைப்பு. ஆளுநர் 3 முறை அழைக்கவில்லை. எப்படி இந்த விஷயங்கள் நடக்கின்றன? இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியும் எழத்தான் செய்யும். ஆனால் நடப்பது என்ன? எங்கே சறுக்கினார் விஜய்? முதலில் அவர் ஆட்சி அமைக்க தேர்ந்தெடுத்த கூட்டணி கட்சிகள். இவர்கள் யார்? இவர் யாரை பலமாக எதிர்த்தாரோ அந்த திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகள். கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள். அவர்கள் திமுகவின் ஆட்டத்திற்கு ஏற்றது போல் ஆடி பழகியவர்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால பழக்கம். அரசியல் வாழ்வில் அவர்கள் திராவிட கட்சியுடன் பழகி ஊறிப்போய் ஒரு குடும்ப பாச பந்தத்துடன் வளர்ந்து விட்டார்கள். இவர்களிடம் இருந்து அவர் ஆதரவை பெற்று முதல்வர் பதவி பெற்றால் திமுகவின் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தான் விஜய் செயல்பட முடியும். இது கூட்டணி கட்சி விஷயத்தில் உள்ள பிரச்சனை. அடுத்த பிரச்சனை நிர்வாக பிரச்சனை. 59 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் விதை ஊண்டப்பட்ட அதிகாரிகள். இது நிர்வாகத்துறையில் பலமாக வேரூன்றியுள்ளது. இந்த அதிகாரிகளால் எம்ஜிஆரே பாதிக்கப்பட்டார். ஜெயலலிதாவும் பாதிக்கப்படாமல் இல்லை. பல்வேறு அரசு முடிவுகளை முன்கூட்டியே கலைஞருக்கு தெரிவித்த எம்ஜிஆர் ஆட்சி கால திராவிட ஆட்சியில் விசுவாசமுள்ள அதிகாரிகள். இங்கு திராவிட கட்சிகளின் விசுவாசமுள்ள அதிகாரிகளின் பங்கு பெரும் பங்கு. அதனால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே இவர்கள் கலகலக்க அதிர வைத்தவர்கள். அடுத்து தொழில்துறை. இன்றைய தொழில்துறையில் 90% திமுகவின் கையில் உள்ளது. அவர்களின் ஆட்களே தொழில்துறையை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்றால் மிகையல்ல. எனவே இவர் எளிதாக நிர்வாகத்துறையை விட தொழில்துறையை சமாளிப்பதில் பெரும் கஷ்டத்தை சந்திப்பார் விஜய். இந்த தொழில்துறையும் மு.க. ஸ்டாலினின் ரிமோட் கண்ட்ரோலில் உள்ளது. அடுத்தாக நீதித்துறை, சட்ட ஒழுங்குத்துறை. இப்படி அனைத்து துறைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேர் வேரூன்றியுள்ளது. அவற்றை அவ்வளவு எளிதாக வெட்டித்தள்ள அது முருங்கை மரம் அல்ல, ஆலமரம். இந்த ஆலமர விழுதுகள் பல்வேறு மரங்களாக வளர்ந்து வேரூன்றி இருக்கின்றன. எனவே திராவிட கட்சிகளை மீறி தொழில்துறையில் விஜய் அதிகார மையத்தை கொண்டு சொல்ல முடியாது. அங்கு அவருடைய அதிகாரம், அவருடைய ஆட்சி அதிகாரம் எடுபடாது. அடுத்து ஊடகத்துறை 4வதாக எடுத்துக்கொண்டால், ஊடகத்துறையில் ஏற்கனவே திமுகவின் குடும்பம், திமுகவின் ஆதரவாளர்கள் வேரூன்றி விட்டார்கள். இவர்களை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. ஊடகத்துறை, சமூகத்துறை, சமூக ஊடகங்கள் ஆதரவாளர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ஊடகத்துறையில் பலம் வாய்ந்த திமுகவை எதிர்ப்பதோ அல்லது அவர்களை மீறி செயல்படுவதோ இயலாத காரியம். அந்த வகையிலும் விஜய்க்கு பெரும் சவாலாகவே ஊடகத்துறைகளும் இருக்கும். அதற்கடுத்து அவர் நடித்து பிரபலமான திரைப்படத்துறை. இந்த துறையும் சாதாரணமாக இல்லை. இன்று வரை, ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் கூட திரைப்படத்துறையை அவர் தனது கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ள இயலவில்லை. திமுகவின் ஆழமான வேர் திரைப்படத்துறையிலும் கிட்டத்தட்ட கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து வேரூன்றி விட்டது. இதனால் எம்ஜிஆரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஜெயலலிதாவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்றாலும் அவற்றில் இருந்து மீறி இவர்களால் வெளிவர இயலவில்லை. இந்த காலகட்டத்தில்
திரைப்படத்துறை. இது ஒரு சாம்பிளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட 5 துறைகள் தான். மற்ற பல துறைகள் திமுகவின் கண்ட்ரோலில் தான், ஏன் திமுக விசுவாசிகளின் ஆட்சியின் கீழ் தான் இருக்கிறது. இவர்களெல்லாம் திமுகவை மீறி செயல்பட முடியாது. ஏனென்றால் எல்லா துறையிலும் வேரூன்றியுள்ள திமுகவின் திராவிட கழக விசுவாசம் அவர்களை மீறிட செய்ய இயலாது. அதனால்தான் திருமாவளவன் ஆதரவு தருவதாக கூறி 3 நாட்களாக விஜயை அலக்களித்துக் கொண்டிருக்கும் நிலையில், வாட்ஸ்அப்பில் செய்தி என்று பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்ட வந்த நிலையில், அக்கட்சியின் சிந்தனை செல்வன் திமுகவால் வெற்றி பெற்ற, திமுக ஆதரவால் வெற்றி பெற்ற கட்சியின் கூட்டணி விஜய்க்கு இனிக்கிறதா? ஏனென்றால் அவர் கேட்கும் கேள்வியில் நியாயம் இருக்கிறது. அதிமுகவின் கூட்டணியை அவர் ஏற்றிருந்தால் கூட பெரிய விமர்சனமோ பெரிய பிரச்சனைகளோ வந்திருக்காது. ஆனால் அவற்றை மீறி அவர் திமுக கூட்டணி கட்சிகளின், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை பெற்றதே அவருக்கு பெரும் தலைவலியாக மாறிவிட்டது. எனவே திமுகவின் கண்ட்ரோல், ஏனென்றால் கூட்டணி அமைக்கும் போதே ராகுல் காந்தியின் கண்ட்ரோலை மீறி திமுகவுடன் கூட்டணி வைத்தது காங்கிரஸ் தான். ஏன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இவற்றை மாற்ற முடியுமா என்ற கேள்வி எழலாம். சாத்தியமே இல்லை என்றுதான் அரசியல் அறிந்தவர்கள் கூறுவார்கள். வீண் பேச்சு, வீரமாக பேசுவது, எதற்கெடுத்தாலும் சவால் விடுவது, குறை கூறுவது போன்றவை அவரது பேச்சில் தொடர்ந்தால் அவருக்கு மேலும் சிக்கல் நீடிக்கும். தொடர்ந்து பதவியில் இருப்பதற்கு கூட அவருக்கு பெரும் கஷ்டமாகிவிடும். அவரை திமுக ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்க ஆரம்பித்துவிடும். ஏன் ஆரம்பித்து விட்டதே என்று சொல்லலாம். 3 முறை கவர்னரை சந்தித்தார். 3 முறையும் கவர்னர் அவரை அழைக்கவில்லை. இந்த நிலையில் அதிமுகவின் ஆதரவையும் திமுக மிக நாசுக்காக பெற்றுவிட்டது. இதற்கெல்லாம் இந்த நிர்வாகத்துறை, ஆட்சித்துறை, பத்திரிகைத்துறை, தொழில்துறை போன்றவையும் இரு கட்சிகளும் ஏறக்குறைய ஒன்றுக்கொன்று உடன்பாடு வைத்து தொழில்துறையில் வலுவாக காலூன்றிவிட்டன. திரைப்படத்துறையிலும் வலுவாக காலி ஊன்றிவிட்டன. ஆண்டாண்டு கால கூட்டணி தத்துவம், இவற்றை மீறி, மு.க.ஸ்டாலினை மீறி தமிழகத்தில் விஜயால் ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர் இயக்கும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம்தான் அவர் செயல்பட முடியும் ஒழிய அவராக தன்னிச்சையாக செயல்பட முடியவே முடியாது. வாய்ப்பேச்சுக்கும் பார்ப்பதற்கும் இது எளிதாக இருந்தாலும் நடைமுறைக்கு மு.க.ஸ்டாலினை மீறி விஜய் செயல்பட முடியாது.